ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல்ல நம்ம நிலாவும் சோழனும் எடுத்திருக்கிற அந்த முயற்சி வெற்றியடையணும். சீக்கிரமா நம்ம நிலா அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ அடுத்த கட்டமா நம்ம நிலாவும் சொல்லணும். அவங்க பெரியப்பா அவங்க அத்தை கிட்ட வந்து அந்த உயில் பத்திரம் இல்லை, இதுக்கப்புறம் அந்த உயில் பத்திரம் நம்ம வீட்டில் தான் இருக்கணும், ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கு. உங்க அப்பாவுக்கு அது குடிபாதையில் எங்கே வச்சிருக்காருன்னு தெரியல, அதனால யாருக்குமே தெரியாம நாம தான் வந்து நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனை கூட்டிட்டு நம்ம நிலா என்ன பண்றாங்க, நைட்டு காம்பவுண்ட் சோறு எகிரி குதிச்சு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஓட்டை பிரிச்சு நம்ம சோழன் என்ன பண்றாங்க, உள்ள குதிக்கிறாங்க. உள்ள குதிச்சு அந்த எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. சோழன் நல்லா தேடு, அங்கதான் கண்டிப்பா எங்கன்னா உயில் பத்திரம் இருக்கும், அந்த பழைய பெட்டி அதெல்லாம் திறந்து பாரு, அதுல எதுனா ஒரு பேப்பர் பழைய பேப்பர் மாதிரி இருந்தா அதை எடுத்துட்டு வந்துரு, அதுவா கூட இருக்கலாம் உங்க அப்பாவோட உயில் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து மேல இருந்து சொல்லிட்டு இருக்க நம்ம சோழன் தேடிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கிடையில அவங்க பெரியப்பாவுக்கும் சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னாக்கா நம்ம பாண்டி அதுக்கப்புறம் பல்லவன் இவங்க 2 பேரும் அந்த முகமூடியை போட்டு அவங்க பெரியப்பாவை வந்து கடத்தி அவர்கிட்ட இருந்து விசாரணை பண்ற மாதிரி விசாரணை பண்ணி அந்த உயில் பத்திரம் எங்க இருக்கு, ஒருவேளை உங்ககிட்ட இருக்கா இல்ல உங்க தங்கச்சிக்கிட்ட இருக்கா, அந்த வீட்டில் இருக்கா, அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அவங்க கிட்ட அந்த உயில் பத்திரம் இல்லைன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க நம்ம நிலாவும் சொல்லணும். இதனால அவங்க பெரியப்பா வந்து சந்தேகம் அடைகிறாங்க. திருட வந்தவன் உயில் பத்திரத்தெல்லாம் எதுக்கு கேட்கணும், ஒருவேளை இவனுங்களே ஆள் செட் பண்ணி இவனுங்களே காப்பாற்றுற மாதிரி வந்திருக்கிறானுங்களோ, இவனுங்களை நம்ப முடியாது, ஒருவேளை நைட்டு எகிரி குதிச்சு அந்த வீட்டிலேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு போவானுங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து அவங்க பெரியப்பா என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து அந்த பூட்டு சாவியை திறந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நிலாவும் சொல்லணும் அவங்க பெரியப்பா கையில் மாட்டாமல் சீக்கிரமாக அந்த பத்திரம் இல்லை, அந்த பத்திரம் இருக்கிற அந்த பெட்டியோட தூக்கிட்டு நம்ம சோழன் வந்து இந்த வீட்டை விட்டு எகிரி குதிச்சு அதுக்கப்புறம் நம்ம நிலா அந்த பெட்டியில திறந்து பார்த்து அதில் பத்திரம் இருக்கிறத படித்து பார்த்து, ஆமாம் சோழன் இதுதான் அந்த உயில் பத்திரம், இதுதான் உங்கள் அப்பாவோட உயில் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த குடும்பமே வந்து ரொம்பவும் சந்தோஷம் அடைப்பது. இதுக்கப்புறம் அவங்க பெரியப்பா அவங்க அத்தை இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பத்திரமே போதும், அந்த கோர்ட்டு கேஸு அதெல்லாம் வந்து ஒன்றுமே நிற்காது. எனக்கு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க இந்த வீடு எங்கள் பேரில் இல்லை, அந்த வீடை சுற்றி இருக்கிற இடம் தான் எங்கள் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பாவே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த வீடு அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, இல்லை அதுவும் எனக்கு சொந்தம் தான், அது கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, அது எப்படி நான் என்னன்னு சொல்லிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தயங்கி பேசும்போது, ஓஹோ அப்போது உண்மையாகவே அப்பா பேரில் உயில் பத்திரம் இருக்குது, அதனால தான் பெரியப்பா இது மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சோழன் அந்த வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம நிலா வந்து பொறுமை எழுந்து, என்ன சோழன் சீக்கிரமாக தேடுங்க, இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இருந்தோம், இந்த வீட்டில் இருக்கும்போது ஒருத்தர் கூடவா அந்த உயில் பத்திரத்தை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூடவா அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா 1-2 ஓட்டை பிரித்து அவங்களும் வேகமாக அந்த வீட்டுக்குள்ளே குதிச்சு இன்னும் 2 வேகமாக வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிக்கும்போது ஒரு பழைய பெட்டி கிடைக்குது. இங்கே பார் சோழன், இதுக்கப்புறம் நம்ம இங்கே வெயிட் பண்ண வேண்டாம், இந்த பெட்டியோடு நம்ம வெளியே போயிடலாம், ஏன்னா உங்கள் பெரியப்பா வந்துட்டாக்கா நமக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் இவங்க வீடு பிரித்து ஓட்டை பிரித்து இந்த வீட்டுக்குள்ளே குதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு கேஸ் ஆகிடும். அதனால் சீக்கிரமாக இந்த பெட்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பி போகலாம், அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு இந்த பெட்டியை திறந்து அதில் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா சொன்னோடனே நம்ம சோழன் அந்த பெட்டியை தூக்கி தலைமையில் வச்சுட்டு அங்கேருந்து வேகமாக ஓடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம நிலா அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது தான் அதில் அந்த உயில் பத்திரம் இருக்குது. அந்த உயில் பத்திரத்தில் தெளிவாக இருக்குது அந்த வீடு நடேசனுக்கு தான் சொந்தம், அந்த வீட்டை சுற்றி இருக்கிற இடம் அவங்க பெரியப்பாவுக்கும் அவங்க அத்தைக்கும் வந்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதியிருக்குது. அதனால் இதுக்கப்புறம் நம்ம யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அந்த வீடு நம்ம கையை விட்டு போகலை, அந்த வீடு நம்மக்கிட்ட தான் இருக்குது, இதுக்கப்புறம் அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் வந்து நம்ம சூப்பராக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சொன்னோடனே எல்லாரும் சந்தோஷம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டு கேஸோட கோர்ட்டில் நடக்கும்போது அந்த பத்திரத்தை காட்டினோடனே அவங்க பெரியப்பாவுக்கும் அவங்க அத்தைக்கும் வந்து ரொம்பவே ஷாக்கு, எப்படி இந்த பத்திரம் இவங்க கிட்ட கிடைச்சிச்சு, இவன் தொலைச்சிட்டான்லாம் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை பொழுது பார்க்க போகிறாங்க. எது எப்படியாங்க இந்த வீடு பழையபடி ஐயனார் குடும்பத்துக்கே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.